ஏற்றுவோம். திருவண்ணாமலை ஜோதி பார்த்திடுவோம். ஒளி வழிபாடு உயர்வை தருமே. உயிர்கள் எல்லாம் வாழம் பெறுமே. அருள் விளக்காய் அண்ணாமலையில் அமுது பொழியும் அந்த நிழலில் தேவி தவம் பூண்ட புனித நாளில் ஏகன் அருள் தந்த திருவிழாவில் உமையாள் விளையாட்டால் உலகமே இருள் சூழ்ந்ததே. உயிர் மீது கருணை சொரிந்தால் பாவம் மார்பில் ஊறுகிறதே. அழகான காஞ்சி நகரம் நோக்கி அம்மையார் சென்றார் பிரரம்பே. பவழ குன்றின் மடலில் அணைன கொண்ட சாமையில் ஒடுங்கி பவித்ர சாந்தி சுவாசம் எடுத்து பரமேசனின் பாதம் இணைந்தாள். அருட்ச் பெருங்குணம் காத்திருங்கடி அந்தன் காத்திரு தமிழ் அம்பிடி பொற்கதிரை பூமி மேல் விழுந்த போது சதாசிவன் ஜோதி தரிசனம் தந்து உமையாள் மனம் பொங்கச் செய்தார். உலகம் முழுதும் நாம் இருவர் இன்று இடப்பாகன் பிள்ளாள் பருதனன்றே. பெருகும் ஜோதி பிரதோஷ நேரம் பெருமை குன்றாத அண்ணாமலையில் திருக்கைலாயத்தின் தீபத்திரியில் எரி நறுமணம் வீசும் வேளையில் எலி ஒன்று வந்து வாசம் அறிந்து திரியை இழுத்தது சுடற்காகவே. தீர்காசமோடு ஒளி பலமாய் விரிந்தது. எலி பயந்து ஓடி மறைந்தது. அருள் மிகுந்த சிவபெருமான் பாவம் பிழைத்தாய் நீயும் என அடுத்த பிறவியில் அரசனாம் வாழ்வு அருளந்தார் கருணையோடு. மகாபலியாய் பிறந்தவன் மகுடம் சூடிய சம்ராணன். செல்வம் பெருகும் காலமெல்லாம் அகங்காரம் மட்டும் வளர்ந்ததே. ஒரு நாடகல் விளக்கின் தீப்பொறி அரசன் உடலில் பட்டதுமே ரணமாய் வலி பொங்கத் தொடங்க அருள் தாரகன் தேடி சென்றான். கார்த்திகை தீப வரிசை ஏற்ற நோயெல்லாம் நீங்கி போனது. எல்லா நாளும் தீபம் ஏற்றினால் எல்லா மங்களமும் வீடு வந்திடும். கார்த்திகை மாதம் விளக்கேற்றினார் தாரகமே கூட ஜோதி பொலிவாயிடும். சதுர்த்தசி துவாதசீலும் பௌர்ணமீரவும் தீபமிட்டால் புண்ணிய நதி போல பாயும் பரமரின் அருள் பட்டம் தரும். அக்கினி வாயிலாக ஆண்டவனுக்கு அற்புதமாலாவிற்பாதம் செய்வது தியானமான தீப வழிபாடு. தெய்வ சமீபம் தரும் யாகமே. திருக்கார்த்திகை தீபம் ஏற்றுவோம். திருவண்ணாமலை ஜோதி பார்த்திடுவோம். ஒளி வழிபாடு உயர்வை தரும்.